ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வால். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு எந்த கிழமையில் வருது, எந்த நேரத்தில் சாமி கும்பிடலாம், நம்ம மஞ்சள் பிள்ளையார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எதுக்குங்க காசு கொடுத்து நீங்கள் பிள்ளையார் வாங்கியிருக்கலாம்லங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு காசு கொடுத்து வாங்குறதுல விருப்பமே இல்லை. நம்மளுடைய பிள்ளையார் நம்ம கையால் செய்யணும். இந்த மாதிரி குழந்தைங்க பாப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வரும். அவங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற தோணும். இதன் மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டே அவங்களுக்கு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கறனால அவங்களுக்கு ஆன்மீகம் வளரும். சரி வாங்க கடகடன் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு, மஞ்சள், தண்ணி, இது 3 தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். சில பேர் கோதுமை மாவில் பண்ணுவாங்க. நான் மைதா மாவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருண்டை 3 உருண்டை அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தட்டு மாதிரி வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அதில் 2 பீஸ் எடுத்து நீங்கள் கால் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை வயிறுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இதை பூனல் போடுறவங்க போட்டுக்கிடலாம். ஒரு நூல் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சைடில் பூனல் போடுறவங்க போட்டுக்கிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல உருண்டையாக உருட்டிட்டு தும்பிக்கை வர மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் சேஃப்க்கு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளக்கமாத்து குச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் நடுவில் நீங்கள் ஃபிட் பண்ணி அந்த வயிற்றில் நீங்கள் குத்திட்டீங்க அப்படின்னா அது நல்லா நின்றுக்குறோம், இங்கிட்ட இங்கிட்டும் அசையாது. சில பேருக்கு வெடிப்பு மாதிரி வரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணி தடவிக்கங்க. தடவிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். விநாயகர் சதுர்த்தி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to 10:15. அதை விட்டுட்டிங்க அப்படின்னா 10:45 to 11:15. சாயங்காலம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பஞ்சமி வந்துடும். அதனால் நீங்கள் மார்னிங்கே பண்ணிடுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க. நம்ம பிள்ளையார் ரெடி பண்ணிட்டேன். கிரீடம் பார்த்தீங்கன்னா நான் வச்சா தான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சியை வச்சு 3 கோடு மட்டும் கிழிச்சு நீங்கள் சாந்து போட்டுனாலும் சரி இல்லை மாவுனாலும் சரி எடுத்து நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சு. கண்ணுக்கு நான் பார்த்தீங்கன்னா மிளகு தான் வச்சு விட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. பாப்பா வச்சுட்டு பண்ண முடிஞ்சு. நீங்களும் இது மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே விநாயகரை அழகுபடுத்துறது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம பண்ணுறதாங்க பிள்ளையார். சரிங்களா? நம்மளுக்கு மனசு தகுந்தாப்பில் நம்ம பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.